கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனி தரும் திராட்சை கொடியைப் போல் இருப்பார்கள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒளிவு மர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசிர்வதிக்கப்படுவான். கர்த்தர் சியோனில் இருந்து உன்னை ஆசிர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல ஒரு வசனம் இல்லையா? இந்த வசனங்களை நம்ம அடிக்கடி எங்கே கேட்டிருக்கோம் அப்படின்னா, கல்யாண வீடுகளில் அதிகமாக இந்த வசனங்களை தான் வாசிப்பாங்க. இதைத்தான் என்ன செய்வாங்க? தியானிப்பாங்க. சரி, இந்த வசனத்தை நம்ம வாசிக்கிறப்ப நமக்கு நல்லா தெரிய வருது, கர்த்தருக்கு பயப்படுறவங்க வாழ்க்கையில் என்னெல்லாம் சம்பவிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி கர்த்தருக்கு பயந்து கர்த்தரிடத்தில் ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்ட யாரையாவது நீங்கள் வேதத்தில் இருந்து சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டால் நம்ம யாரை டக்குன்னு சொல்லுவோம்? பழைய ஏற்பாட்டில் ஆபிரகாம் அப்படின்னு உடனே சொல்லுவோம். அதுக்கடுத்து ஈசாக்கு அப்படின்னு நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டே போகலாம். அப்போ ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தமாக நிறைய வார்த்தைகள் ஆண்டவர் சொல்லியிருக்காரு. ஆனால் முதல்ல ஆபிரகாமை ஆண்டவர் அழைக்கிறப்ப ஒரு வார்த்தையை சொல்லி அவர்களை ஆசீர்வதித்து கூப்பிடுறார். அது ஆசீர்வாதத்தான வார்த்தை என்ன அப்படின்னா, உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் அப்படின்னு சொல்லி தான் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, முதல்ல ஆபிரகாமை தன்னிடத்தில் கூப்பிடுறார். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் இது எழுதப்பட்டிருக்கு. உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் அப்படின்னு சொல்லி. அவர் எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுப்பேன் அப்படின்னு ஆபிரகாமுக்கு சொல்கிறார் அப்படின்னா, நான் உன்னை எப்படி ஆசீர்வதிக்க போகிறேன் அப்படின்னா, ஓ சந்ததியை முழுவதும் ஆசீர்வதிக்க போகிறேன். நீ சந்ததியாக பெருக போகிற, இந்த பூமி முழுவதும் உன் சந்ததி இருக்கும், அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். ஆனால் ஆண்டவர் சொல்கிறப்ப ஆபிரகாமுக்கு குழந்தை இல்லை. ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி ஆபிரகாம் எங்கே வரணும்னு சொல்கிறாரு? ஓன் தேசத்தை விட்டு, ஓன் குடும்பத்தை விட்டுட்டு, ஓன் மனைவியையும் உன்னுடைய அந்த கூட இருக்கிற வேலைக்காரவங்க, உன்னுடைய ஆடு மாடு, அந்த விஷயங்களை மட்டும் கூட்டிக்கிட்டு என்ன பண்ண, நான் சொல்கிற இடத்துக்கு வந்து தங்கு, அப்போ உனக்கு என்ன செய்வேன், நான் குழந்தைய கொடுத்து ஆசீர்வதிப்பேன்னு சொல்லித்தான் ஆண்டவர் ஆபிரகாமை அழைக்கிறார். அப்படியே தான் ஈசாக்கையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஈசாக்கை ஆசீர்வதித்ததற்கும் ஒரு வசனத்தை நம்மளால் பார்க்க முடியுது. ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் இப்படியாக எழுதப்பட்டிருக்கு, நான் உன்னோடு இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்லி. ஈசாக்கையும் ஆண்டவர் என்னதான் சொல்கிறாரு, நான் கூட இருப்பேன், உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்லி. இதுக்கு அடுத்து வர வசனங்களை, அதாவது 2வது வசனம், 3வது வசனம், 4வது வசனம், 5வது வசனத்தெல்லாம் வாசித்தோம்னா அப்படியே எழுதப்பட்டிருக்கு, ஆபிரகாமோடு நான் என்ன உடன்படிக்கை பண்ணினேனோ அதே உடன்படிக்கை உனக்கும் உண்டு, ஓன் பிள்ளைகளை நான் எப்படித்தான் ஆசீர்வதிக்க போகிறேன், சந்ததியாக பெருகும்படியாக ஆசீர்வதிக்க போகிறேன். அப்போ ஆசீர்வதிக்க போகிறேன்னு சொல்கிறத ஆண்டவர் மறுபடியுமாக அவங்களுடைய குடும்பத்திற்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவங்களுக்கு எப்படி கிடைச்சது நமக்கு நல்ல தெரியும். ஆபிரகாம்னு நினச்ச உடனே ஈசாக்கை கொண்டு போய் ஆண்டவர் சொன்னதுக்கு பயந்து, அவருக்கு கீழ்ப்படிந்து கொண்டு போய் அவனை பலி கொடுக்க போன அந்த ஆபிரகாமை தான் நமக்கு ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பன், அவர் எவ்வளோ பெரியவர் தெரியுமா, விசுவாசத்தில் வல்லவர் அவர் அப்படின்னு நமக்கு தெரியும். அப்போ அப்படிப்பட்ட ஆபிரகாமை தான் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, ஆசீர்வதிப்பேன்னு சொல்கிறார். ஈசாக்கை எப்படி தெரியும்? அவர் பஞ்ச காலம், ஒன்றுமே இல்லை, அந்த இடத்துல தண்ணி இல்லை, மழை இல்லை, யாருமே விவசாயம் பண்ணலை. ஆனால் அங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, இங்கே நீ என்ன பண்ணு, வித உன்னை 100 மடங்கு ஆசீர்வதிப்பேன்னு. அப்படியாகவே ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு ஈசாக்கு விதைச்சாரு. இஸ்ரவேலின் தேவன் அவங்களுக்கு என்ன செஞ்சுருக்கிறாரு, 100 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தாருன்னு பார்த்தோம். அப்போ ஆசீர்வாதம்ன்றது எங்கே மட்டும்தான் கிடைக்கும்? இவங்களுடைய வாழ்க்கை மட்டுமே நமக்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்டாலும் கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு, கர்த்தருக்கு கீழ்ப்படி
கீழ்ப்படிந்திருக்கிறவர்களுக்கு நிச்சயமாகவே என்ன கிடைக்கும்? ஆசீர்வாதம் கிடைக்கும் அப்படின்றத இந்த ஆதாரங்களே நமக்கு போதுமான அளவுக்கு என்ன செய்யுது? நமக்கு விளக்கம் கொடுக்குது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சு ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு பயந்து இருக்கிற குடும்பத்தை எப்படி ஆசீர்வதிப்பாருன்றதை தான் நம்ம இந்த சங்கீத பகுதி முழுவதும் வாசிக்கிறோம். என்னது? உன் மனைவி கனிதரும் திராட்சை கொடி போல இருப்பா, வீட்டோரங்களில் கனிதரும். வீட்டோரங்களின்னு ஏன் எழுதியிருக்கிறார் ஆண்டவர் அப்படின்னு சொல்லி நான் பார்க்குறப்ப தெரிந்தது, வீட்டோரங்களில் அப்படின்னா வீடு முழுவதும் படர்ந்திருக்குமா. வீட்டோரத்தில் வச்சிருக்கிற செடி வீடு முழுவதும் படர்ந்துருக்குமா. அப்போ மனைவின்றவங்களுக்கு என்ன அந்தஸ்து ஆண்டவர் கொடுக்குறாருன்னா, ஒரு பெரிய அந்தஸ்து ஆண்டவர் கொடுக்குறார். அந்த பெண்ணுக்கு தான் வீடை முழுவதும் ஆளுகை செய்யக்கூடிய அந்தஸ்து இருக்குது அப்படின்னு சொல்லி தான் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை செடியை போல இருப்பா. உன் பிள்ளைங்க எப்படி இருப்பாங்க? ஓலிவ மரக்கன்றுகளை போல ரொம்ப செழித்தோங்கி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அது அடுத்த ஆசீர்வாதமாக ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறது. இதுக்கு அடுத்து அவர் என்ன சொல்கிறாரு? நீ எனக்கு பயந்திருந்தேனா உன் சந்ததியை, அதாவது உன் பிள்ளைகளையும் உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் நீ காண்பாய் அப்படின்ற ஆசீர்வாதத்தையும் ஆண்டவர் கொடுக்குறாரு. அப்போ ஆசீர்வாதம் அப்படின்றத ஆண்டவர் கொடுக்கறதுக்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அது யாருக்குன்னு மட்டும்தான் இப்போ கேள்வி. யாருக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு? கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கிறவங்களுக்கு, கர்த்தருக்கு பயந்து இருக்கிறவர்களுக்கு நிச்சயமாக கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுப்பார். எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு? உன் குடும்பம் முழுவதும் ஐஸ்வர்யமாக இருக்கும், உன் குடும்பம் முழுவதும் ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கும், உன் பிள்ளைகளும் உன் பிள்ளைகளின் பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்பட்டவங்களாக இருப்பாங்க. இதை விட ஒரு பெரிய ஸ்லாக்கியம் நமக்கு வேணும்? ஆண்டவரை ஆசீர்வதித்தாலே போதுமான விஷயம் நமக்கு. அவர் என் கூட இருக்கிறாருன்னா நான் ஆசீர்வாதமாக இருப்பேன். அவர் என் கூட இருக்கணும்னா நான் அவருக்கு பயந்து இருக்கணும். அவருக்கு பயந்து இருக்கிறதுனா என்னது? அவர் சொல்கிற வழியில் நடக்கணும், அவ்வளோதான். அவர் என்ன சொல்கிறாரு? உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறு. உன்னிட்ட தப்பு பண்ணுறவன் உன்னிடத்தில் பகையாளியாக இருக்கிறவனை மன்னிச்சிரு. அவன்கிட்ட உன்னுடைய கோபத்தை காண்பிக்காத, அதற்கு பதிலாக அவனுக்காக என்ன செய்ய? ஜெபம் செய்ய. இப்படிப்பட்ட உபதேசங்களை தான் ஆண்டவர் நமக்கு கொடுத்து வைத்திருக்கிறார். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் முழு ஆன்மாவோடும் நாம் என்ன செய்யணுமா? அன்பு கூறணுமா. இதை விட பெரிய கற்பனை எதுவுமே இல்லைன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஸோ அந்த கற்பனையை நம்ம கீழ்ப்படிந்து ஏற்றுக்கொண்டு அதன்படி நம்மளை செயல்படுத்தணும் அப்படின்னா கர்த்தருக்கு பயப்படுதல்ன்றது நம்ம வாழ்க்கையிலையும் கிடைக்கும். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம்னு நமக்கு நல்லாவே தெரியும். இஸ்ரவேலின் ஜனங்கள் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும் பொழுது ஒரு வார்த்தையை சொல்கிறாரு, நீ கையிடும் எல்லா வேலைகளிலும் உனக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவேன்னு. உபாகமம் பகுதியில் 28ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்தில் அப்படிப்பட்டதாக எழுதப்பட்டிருக்கு. ரொம்ப அதிகமான ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? நாம் கையிட்டு செய்யும் வேலையில் நமக்கு என்ன கிடைக்கணும்? பலன் கிடைக்கணும், ஆசீர்வாதம் கிடைக்கணும். நான் செய்கிற வேலை ஆனால் எனக்கு பலனே இல்லை அப்படின்னா அது நமக்கு தங்கவே இல்லை, நமக்கு ஆசீர்வாதமே இல்லைன்னா கர்த்தருக்கு பயப்படுதல் அங்கே இல்லைன்னு அர்த்தம். கர்த்தருக்கு பயப்படுற ஜனங்களாக நாம் இருந்தோன்னா நிச்சயமாக நம்ம வேலையில் நமக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடப்படும், நம்மளை ஆண்டவர் பழுகி பெருக்க செய்வார் நிச்சயமாகவே. அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நாமளும் சுதந்திரிப்போம். நிச்சயமாக கர்த்தருக்கு பயப்படுதலை நமக்கும் சரி நம் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் சரி நிச்சயமாக கற்றுக் கொடுப்போம். ஆமென், ஆமென்.